முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் வாழ்க்கை துணையை பற்றிய மிக முக்கியமான விஷயத்தை தான் அப்பா இப்பொழுது உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன். உன்னுடைய துணையின் உறுதியான முடிவையும் நான் சொல்கின்றேன், கேள் தங்கமே. அடுத்து என்ன நடக்கும் என்பதையும் அப்பா உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கின்றேன். இப்பொழுதுதான் உன் துணையை பார்த்து சந்தித்து விட்டு வருகின்றேன். உன்னுடைய ஞாபகமும் உன்னுடைய அன்பும் அவரிடத்தில் எந்த அளவு இருக்கின்றது என்பதைத்தான் பார்க்க சென்றேன். நீ எந்த அளவிற்கு உன் துணையின் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு இருக்கின்றாயோ அதே அளவிற்குத்தான் உன் துணையும் அன்பும் அக்கறையும் கொண்டு இருக்கின்றார் தங்கமே. அவருக்கு என்னை பற்றிய நினைவுகள் சற்றும் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருந்தாய் அல்லவா? நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே. அவரும் எப்போதும் போல் உன் மீதான சிந்தனையில் தான் மூழ்கி இருக்கின்றார். காலத்தின் கட்டாயத்தாலும் விதியின் சதியாலும் இந்த உறவு இப்பொழுது பிரிந்து இருக்கின்றது. ஆனால் அவையெல்லாம் கடந்த காலமாக மாறப்போகின்றது. அவர் கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேருவார். இருவரின் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இருவரும் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழப் போகிறீர்கள். அதற்கான காலமும் நேரமும் மிக மிக அருகில் வந்துவிட்டது. நிச்சயமாக உன்னுடைய துணை உன்னை தேடி நாடி வருவார். நீயே கதி என்று அவரே அவரது வாயால் கூறப்போகின்றார். உன்னிடம் பேச ஆசைப்படுகின்றார். உன்னிடம் வாழ ஆசைப்படுகின்றார். அவருடைய மனதில் இருப்பது முழுவதும் நீயாகத்தான் இருக்கின்றாய். காற்று உன்னை கரைக்காது, கத்தி உன்னை வெட்டாது, தீ உன்னை எரிக்காது. நான் சர்வசக்தி வாய்ந்தவன். உனக்கு தேவையானது அனைத்தும் தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்கின்றேன். அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.